அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அது நோயாகட்டும், கடனாகட்டும், சொல்ல முடியாத மனக்கவலைகளாகட்டும், இன்னும் என்னென்னவோ எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தேயணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேய்பிறை பஞ்சமி நாளில் வாராகியம்மன் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். வாராகி அன்னை வழிபாடு செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காங்க. இப்போ வாராகியம்மன் வழிபாடு அப்படின்னாவே கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கணும். 5 தேய்பிறை பஞ்சமி, 10 தேய்பிறை பஞ்சமின்ட்டு கணக்கு வச்சுட்டு மாதம் ஒரு முறை வரும் தேய்பிறை பஞ்சமிங்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் வீட்டிலோ இல்லை கோவிலில் சென்றோ தேங்காய் தீபம் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை முன்னிறுத்தி வேண்டிக்கோங்க. கட்டாயம் அந்த 10 மாதத்துக்குள்ளரையோ இல்லை 5 மாதத்திற்குள்ளேயோ கண்டிப்பாக அது நிறைவேறும். அது ஏதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இந்த தேங்காய் தீபம் குறித்து ஏற்கனவே தனியாக ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும், தீபம் ஏற்றிய பிறகு என்ன செய்யணுங்கிறது குறித்து எல்லாமே விளக்கமாக அந்த பதிவில் இருக்கும். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பொதுவாக வாராகியம்மன் வழிபாடு என்ன செய்யணும், அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. தை மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:49 அப்படிங்கும்போது துவங்குதுங்க. இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:46 முடியுது. அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையாக வருது இல்லையா. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான ஒரு நாள். இது குறித்து உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். மேலும் நம்ம சேனலில் கடன் தீர்க்கும் பரிகாரம் எல்லாமே இந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில தான் நான் செய்ய சொல்லியிருப்பேன். அப்படிப்பட்ட அந்த அதிசக்தி வாய்ந்த நாள்லேயே இந்த முறை நமக்கு தேய்பிறை பஞ்சமி வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் செய்வதை காட்டிலும் இது போல் தேய்பிறை பஞ்சமியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்திருக்கிற நாளில் பரிகாரம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து முழுவதுமாகவே நீங்கள் விடுபடுவீங்க. மேலும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, திருமணம் தடையாயிட்டே இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த செவ்வாய்க்கிழமைனால நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். மேலும் சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்களும் கூட இந்த செவ்வாய்க்கிழமை நாள் தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக அதற்குண்டான யோகம் நமக்கு தேடி வரும். சரி, இப்போ பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாங்க. இப்போ உங்கள் வீட்டில் காலையிலேயே நீங்கள் வீடு, பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை பொருட்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நீங்கள் எழுந்து தலைக்கும் குளிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் வாராகியம்மன் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 பொருட்களாலேயாவது நீங்கள் அபிஷேகம் செய்யறது நல்லது. அதற்கு குறைவாக செய்ய வேண்டாம். வீட்டிலே இருக்கக்கூடிய மஞ்சள், குங்குமம், பால், பன்னீர், தயிர், மாதுளம்பழ முத்துக்கள், இது போல் நீங்கள் எது இருந்தாலும் அதில் நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையிலேயே அபிஷேகம் செஞ்சுருங்க. அதாவது இந்த திதி நேரம் 7:49 துவங்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமயத்திலே நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுட்டு அந்த நேரத்திலே நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவோ செவ்வரளி பூவோ வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு அதை விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. ஏதாவது ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இல்லை வாராகியம்மனுக்குன்னு தனியாக விளக்கேற்றினீங்கன்னா அதையும் ஏற்றி வச்சு உங்களுடைய விரதத்தை தொடங்கிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க அந்த நேரத்துலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இப்போது படம் வச்சிருக்கிறவங்களும் இதே போல் படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுக்கோங்க. ரெண்டுமே இல்லாதவங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க. புதுசாக ஒரு அகல் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. பொதுவாக நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யும்போது ஒரு அகல் விளக்கு, ஒரு தீபம் மட்டும்
ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி நாள் வரும்போது 5 சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் ஏற்றுங்க. இப்போ 5 முகம் கொண்ட அகல் விளக்கோ குத்து விளக்கோ அது மாதிரி வந்து ஏற்றுங்க. அது மாதிரி இல்லைன்னா 5 தனித்தனி அகல் விளக்கும் ஏற்றுங்க. அதில் 1வது நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை 5 முகம் கொண்ட ஒரு விளக்கு தான் ஏற்றுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 சொட்டாவது நெய் விட்டு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் இருக்கிறதுனால நம்ம இப்படி நெய் தீபம் ஏற்றுவது நமக்கு இன்னும் சிறப்பு தரும், ஒரு நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து தரும். அடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். ஏன்னா இரவு நேரம் ஆக ஆக தான் வாராகியம்மனுடைய சக்தி வந்துட்டு ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாலை 6 மணிக்கு நீங்கள் பூஜை செய்வீங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். விரதம் வந்து 2 முறையாக இருக்கலாம். ஒன்று வந்து இந்த திதி துவங்கினதுலேருந்து இப்போ காலை 7:49 மறுநாள் காலை 9:46 வரைக்கும் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திதி முடிகிற வரைக்குமே விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறதுனா எதுவும் சாப்பிடாம தண்ணீர் மட்டும் குடிப்பாங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பால், பழம், அவல், பழச்சாறு இது மாதிரி வந்து குடிச்சிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் விரதத்தை தொடங்கிட்டு மாலையில் நான் சொன்னேன் 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணுங்கன்னு, அந்த சமயத்தில் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க. அதன் பிறகு வீட்டில் செய்கிற சைவ சமையலை சாப்பிட்டுக்குவாங்க. இது மாதிரி 2 விதமாக வந்து விரதம் இருக்கலாம். இது குறித்தும் நம்ம சேனலில் விளக்கமாக ஒரு வீடியோ இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது மாலை 6 மணிக்கு மேலே செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் திரும்பவும் குளிக்கிறதுனா உங்களுடைய இஷ்டம். இப்போ வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா குளிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா முகம் கை காலாவது கழுவிட்டு அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி 5 முகம் கொண்ட அகல் விளக்கோ இல்லை 5 சின்ன சின்ன அகல் விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க. பூக்கள் மறுபடியும் மாற்றி வைக்கிறதுனாலும் மாற்றி வைங்க. இந்த சமயத்தில் நீங்கள் நிவேதனமாக ஏதாவது கிழங்கு வகைகள் வைக்கலாம். அதாவது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய எந்த கிழங்கு வகைகளாக இருந்தாலும் வைக்கலாம். நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, பனங்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது போல் ஏதாவது ஒன்று வைக்கலாம். அடுத்து மிளகு பொங்கல் வைக்கலாம். தோல் நீக்காத கருப்பு உளுந்து வடை வைக்கலாம். நவதானியத்தினால செஞ்ச அடை வைத்து வழிபாடு செய்யலாம். பானகம் வைக்கலாம். பானகம் வைக்கிறது அன்னைக்கு மிக மிக பிடிக்கும். பானகம் அப்படிங்கிறது தண்ணீர் நல்லா பிடிச்சிக்கோங்க, அதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க, சுக்கு பொடி நிறைய அதிக அளவில் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் வந்து தட்டி போடுங்க, எலுமிச்சை சாறு கொஞ்சம் பிழிஞ்சு விடுங்க. இதுதான் வந்து பானகம். இது வச்சோம்னாலும் அன்னை வந்து மிகவும் குளிர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த பிரசாதமுமே செய்ய முடியலனா கூட 1 டம்ளர் தண்ணியில் சிறிதளவு மஞ்சள் தூளை போட்டு நீங்கள் அதையவே வந்து நிவேதனமாக வச்சாலும் அன்னை மனமும் வந்து ஏற்றுக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வச்சாதான் நான் வந்து வரம் தருவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மிக மிக எளிமையான கடவுள். அதனால் அவங்கள நம்ம எளிமையான முறையில் ஆனால் உள்ளன்போடவும் நம்பிக்கையோடையும் வழிபட்டோம் அப்படின்னா கைமேல் பலன் கொடுக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுடைய தரிசனத்தை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா பள்ளி ரூபத்தில், கரப்பாம்பூச்சி ரூபத்தில், பட்டாம்பூச்சியா, வெட்டுக்கிளியா இது மாதிரியும் வந்து தன்னுடைய அற்புதத்தை வந்து நிகழ்த்தி இருப்பாங்க. சில பேர்த்து வீடுகளில் அந்த பூஜை செய்யும் போதே அந்த தீபத்திலேயே வந்துட்டு தன்னுடைய உருவத்தை காட்டி இருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிசய காரிய சித்தி தாயின்னே சொல்லலாம், அற்புத தாய் அப்படின்னு சொல்லலாம். உடனே வந்து தன்னுடைய உருவத்தை வந்து காட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான கடவுள் வாராகி அம்மன். அவங்கள நினைச்சு நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் கை மேல பலன் கிடைக்கும். சரி, இது போல நிவேதனங்கள் வச்சிருங்க. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் வாராகி மந்திரம். இப்போ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வாராகி அம்மன் போட்டோ போட்டு மந்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு வருவேன். அதில் நிறைய மந்திரங்கள் இருக்கு. இல்லைன்னா ஸ்க்ரீன்லேயும் வந்து வாராகி அம்மனுடைய மிகச்சிறந்த மந்திரங்களையும் 12 திருநாமங்களையும் சொல்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து கூட அப்படியே வந்துட்டு சொல்லலாம். இல்லைன்னா ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லுங்க. அன்னைக்கு பஞ்சமியாக இருக்கிறதுனால ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. மேலும் அன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏற்கனவே இந்த மந்திரம் வந்து சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓம் ருண நாசின்யை நமக அப்படின்னு வந்து சொல்லுங்க. கடன் தீர்க்கக்கூடிய தாய் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்லுங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் தனித்தனியாக 27 முறையோ 108 முறையோ அன்னைக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு அதை நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் வந்து இட்டுட்டு வரலாம். மாதுளம் முத்துக்களை தனியாக 108 எண்ணிக்கையில் எடுத்து வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு முத்துக்களாக வச்சு அதன் பிறகு அந்த முத்துக்களை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
அதன் பிறகு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம், கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷானதாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் உட்கிரகிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு இருக்கோ அதை வந்துட்டு இது எழுதுங்க. மேலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எழுதலாம். இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை தான் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதில் அதிகப்படியான கடன் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தாலும் அதில் அதிகப்படியாக யார்கிட்ட வாங்கினீங்களோ அந்த கடன் தொகையினுடைய அமௌண்ட்டை எழுதி கடன் தீர வேண்டும்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து நீங்கள் எழுதுங்க. ப்ளூ கலர் பெண்ணை பயன்படுத்தினாலும் சரி, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை பயன்படுத்தினாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். இப்போ எலுமிச்சம்பழத்தில் இப்படி வந்து எழுதிக்கோங்க. இப்போ 5 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதை எலுமிச்சம்பழத்தில் எழுதிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து 4 வந்து எடுத்துக்கோங்க. இதில் 4 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ராகுவை குறிக்குது. இந்த கடன் பிரச்சனைக்கும் ராகு பகவானுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. மேலும் செவ்வாய்க்கிழமைக்கும் ராகு காலத்திற்குமே நிறைய சம்பந்தம் உண்டு. அதனால நம்ம வந்து செய்யும்போது 4 கிராம்பு எடுத்துக்கணும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த 4 கிராம்பையும் 4 திசையை பார்த்த மாதிரி நீங்கள் அந்த காம்பை வந்து உள்ளே சொருகி வைக்கணும். அந்த மொட்டு வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கணும், காம்பு வந்து உள்ளே சொருகி இருக்கணும். அதாவது 4 திசையிலையும் 4 கிராம்பை வந்து நீங்கள் சொருகி வச்சுக்கணும். அதன் பிறகு அப்படியே நீங்கள் வாராகி அம்மன் பாதத்தில் வச்சு கடன் பிரச்சனையினால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மனதிலிருந்து அப்படியே வந்து வெளிப்படையாக சொல்லுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அதே போல் வெளிப்படையாக சொல்லுங்க. அழுகை வந்தால் கூட அழுதுருங்க, பிரச்சனை கிடையாது. நல்ல கண்ணீர் விடுவதனால உங்களுடைய மனசும் வந்து ரிலாக்ஸ் ஆகும். சொல்லிட்டு இந்த கடன் பிரச்சனையால் எனக்கு இவ்வளவு அவமானம் இருக்குது, இத்தனை பிரச்சனை இருக்குது, வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லா மனக்குமுறல்களையும் சொல்லிடுங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கற்பூர ஆராத்தி எல்லாமே வந்து காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுட்டு பிரசாதத்தையும் எடுத்து சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 4 கிராம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் உருவி கற்பூரம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3 கற்பூரத்தை வச்சு அந்த கிராம்பை போட்டு எரிச்சிடணும். இல்லை கொஞ்சம் 2 சொட்டு நெய் விட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் உள்ள கிச்சன், டைனிங் ஹால், பெட்ரூம், ஹாலு எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் காட்டுறீங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற சோற்று பக்கம்லாம் நீங்கள் போய் காட்டிட்டு வாங்க. இந்த கற்பூரம், நெய், கிராம்பு இதெல்லாம் எரியும் போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். இது வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை சக்தியும் விளக்கும். அதனால எல்லா ரூமுக்கும் போய் காட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு செகண்டாவது நின்று காட்டிட்டு வாங்க, ஒரு ரூம் கூட விடாதீங்க. காட்டிட்டு வந்து அதன் பிறகு நீங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க. மறுபடியும் ஒரு முறை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அங்கேயே உட்காந்து அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த கடன் தீரணும்னு பேர் எழுதணும் பாருங்க, அதை வந்து நீங்கள் 4 துண்டாக வெட்டிக்கோங்க. முதல் இப்படி ஒரு குறுக்கு வெட்டுங்க, அடுத்தது அடுத்த குறுக்கு வந்து வெட்டுங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராம்பும் கற்பூரமும் எரிஞ்சிச்சு இல்லையா அந்த சாம்பல், அதை இந்த இதுக்குள்ளே போட்டுருங்க. இந்த எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சோம் இல்லையா இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் வீட்டு வாசலில் நின்று திசைக்கு ஒன்றா தூக்கி போடுங்க. உங்களுடைய வலப்புறம் 1, இடப்புறம் 1, முன்புறம் 1, பின்புறம் 1 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இது போல் வந்து தூக்கி எறிய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தனியாக உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு கவரில் போட்டு வெளியிலேயே வந்து அந்த கவரை வச்சுருங்க. மறுநாள் நீங்கள் குப்பை வண்டிக்காரங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு எங்கேயாவது தூரம் வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த பூஜை செஞ்ச உடனேயுமே இது போல் நம்ம செஞ்சது நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்க கூடாது, வீட்டை விட்டு அப்புறப்படுத்திடணும். அதனால தான் வாசப்படிக்கிட்டையாவது வச்சிருங்க, அடுத்த நாள் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சால் திசைக்கு ஒன்றா தூக்கி போடுங்க. இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போட்டுட்டு வந்துடுங்க. இல்லைன்னா கவரில் போட்டு வீட்டு வாசல்கிட்டையாவது வச்சிருங்க. மறுநாள் வந்து அதை தூக்கி எறிவதற்கான முயற்சியை பண்ணுங்க. திரும்ப வந்து அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான பணம் வந்து இந்த 4 திசைகளிலிருந்தும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரும். நீண்ட நாளாக யாராவது உங்களுக்கு தர வேண்டி இருந்ததுன்னா அதை வந்து கொடுப்பாங்க. இல்லை விற்க முடியாத ஒரு சொத்து இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல விலைக்கு வந்து விற்பனை செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இல்லை ப்ரமோஷன் கிடைக்கும்,
இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது போல் பணம் எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு வரணும்னு இருக்குதோ அந்தந்த வகையிலிருந்தெல்லாம் சீக்கிரமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான பண வரவு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் அற்புதம் நிகழும். நம்பிக்கையோட வாராகி அம்மனை வழிபட்ட யாரையுமே அன்னை கைவிட்டதே இல்லை. அதுவும் இந்த எலுமிச்சம்பழ பரிகாரம் நிறைய பேர்த்து வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அதனால எல்லாரும் நம்பிக்கையோடு செய்யுங்க. தொடர்ந்து இன்னும் சில குறிப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த பதிவு இவ்வளவு தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.